Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா ஹஜ்மே நோ இப்போட ஸ்பெஷல் எபிசோட் சாம்பியன் ரோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் அதில் கடைசியில் தான் ஃபைட் சீன் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 40-50 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீகேப் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அதெல்லாம் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மேட்ச் மட்டும் நல்லா எலாபரேட்டாக சொல்கிறேன். உடனே கமெண்ட்ல வந்து என்னப்பா 1.5 மணி நேரத்துக்கு 20-30 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் கத்தாதீங்க. மேட்ச் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் புரிச்சுக்கோங்க, அதில் இருக்க டைலாக்கை எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி பண்ணால் அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். நான் கொடுக்குறது எக்ஸ்பிளனேஷன், உங்களுக்கு கதை புரியணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே இப்போக்கும் சென்டோக்கும் நடந்த மேட்சோட ரீகேப்பை தான் காட்டுறாங்க. தோக்குற மாதிரி இருந்த நம்ம இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட்டை போட்டிருப்பான். என்னதான் ஏகப்பட்ட டேமேஜ் வாங்கி அவனால் நகரவே முடியாமல் இருந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கடைசியாக தோக்குற மாதிரி இருக்கும்போது முதல் இடத்துல நம்ம டெம்சி ரோல யூஸ் பண்றான். ஆனால் அவன் என்ன பண்றான், ஷோல்டரை வந்து அவன் கிட்ட போட்டு அதை ஸ்டாப் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்மாஷை யூஸ் பண்ண அதை நம்மால் வாங்கிட்டு என்ன பண்றான், ஒரு ரைட்டை கனெக்ட் பண்றான். அப்புறம் அவன் கீழே விழுற மாதிரி போகும்போது கிட்ட போவான். கிட்ட போகும்போது அவன் அப்போ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இன்னொரு ஸ்மாஷை வந்து கொடுப்பான். ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம இப்போ நுனி இழையில பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சு அடுத்த செகண்ட் என்ன பண்றான்னா ஒரு லிவர் ப்ளோ கொடுக்குறான். கொடுத்த உடனே ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கு, அவனுடைய எலும்புகள் உடைய ஆரம்பிக்குது. அதை கண்டினியூ பண்ணி அப்படியே ஒரு காசல் பஞ்சு முடிஞ்ச அடுத்த செகண்டே அவனோட ஃபினிஷிங் டச் ஆன அந்த டெம்சி ரோல யூஸ் பண்றான். ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிற சவுண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே கணீர்னு கேட்கும். அடிக்கி கலங்கி போய் ரத்த கலரியா அப்படியே கீழே விழுந்த நம்ம ரெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. அவ்வளோதான் அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் நிற்கவும் இங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம செண்டோ எழுந்து நிற்கிறான். ஆனால் அவனால் அதுக்கு மேலே சண்டை போட முடியல, கையை தூக்க முடியல. இன்ன மாதிரி அவன் நாக் அவுட் ஆயிடுறான். அவள் தான் மேட்சை முடிச்சுட்டு நம்மால் ஒரு நியூ சாம்பியனா வந்து டைட்டில் வாங்கிக்கிறான். அப்போதான் வந்து சரியான சந்தோஷமா இருக்கு. அதுக்கான செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க. பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க நம்ம பையன் வந்து அடிபட்டு வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு எப்பயும் போல உதவி தான் செஞ்சுட்டு இருக்கான். நீ ஏன்டா இந்த வேலைலாம் செய்யறன்ற மாதிரி உமேஷாவா கேட்க, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான்ப்பா, நம்மளே செய்யணும் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். அப்போ அங்கே வந்திருக்க கஸ்டமர் எல்லாமே அவனை சாம்பியன் தான் கூப்பிடுறாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த ரியல் ஃபீலே இல்லை, சாம்பியன் ஆனோம் அப்படின்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து யார் ஸ்ட்ராங்னு பார்க்கலாம் தான் சண்டை போட்டிருப்பான். பெருசா பெல்ட் மேல அவனுக்கு ஆசை வந்திருக்காது. இப்போ அவனுக்கு பெல்ட் கிடைச்சிச்சு, இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து அவனுக்கு உண்மையா தோணல. ரியாலிட்டியில அவனுக்கு வந்து இன்னமும் அவன் சாம்பியன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து வரவே இல்லை. அன்னைக்கு காலையில அப்படியே ட்ரைனிங்கை தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா புது ஜாக்கெட்லாம் போட்டிருக்கான். யாரா இதை கொடுத்தான்னா அன்னைக்கு பார்ட்டி நடந்தது பார்த்தீங்களா, இவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம பசங்க எல்லாம் லாலான்னு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பானுங்க. பாத்திர என்ன சொல்றான்னா, ஜெயிச்சிட்டோம் ரொம்ப ஆடக்கூடாது, இதுக்கப்புறம் தான் நீ வந்து உன்னோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே போனோம், ஸோ நல்லா ட்ரைனிங் எடுக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம அவக்கி கேமரா வந்து கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க, வாடா பாடுறான்னு சொல்லிட்டு அவன் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பீரியட் டக்கமரா வந்துட்டு என்ன பண்றான்னா, அவனை பாட சொல்றீங்களே உங்க போஷி முதல்ல தெரிஞ்சுச்சா, டே உங்களோட ஜூனியர் அவனே பெல்ட் வாங்கிட்டான், நீங்க இன்னும் சேலஞ்ச் கூட பண்ணல, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்மளால அப்படியே எஸ்கேப் ஆகி வரா. அங்க கும்மி உட்காந்துக்கிட்டு இருக்கா. உட்காந்துட்டு என்ன பேசுறான்னா, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், அதனால கிஃப்ட் எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லிட்டு அவ கிஃப்ட் எடுத்து தர. இப்போ இந்த பக்கம் அவக்கி என்ன பண்றான்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நானும் வந்து சாம்பியன் ஆவான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கலாய்க்கிறதுக்காக டக்காமரா அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தோன்னு என்னடா அவக்கி கீழே வந்திருக்கான்ற மாதிரி சொல்ல நம்ம டக்கமரா என்ன பண்ணினா கிமரோவை மாட்டி விட்டுறான். இவன் தான் அடிச்சான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை என்ன பண்ணுன்னா கிமரோவை போட்டு பழக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ வாத்தியர் தடுத்து விட்டு இவன் தாமா பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க இந்த பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மால கும்மியும் இந்த பக்கம் வெக்கப்பட்டுட்டே இருக்கா. அந்த பொண்ணு கிஃப்ட் எடுத்து தரா, இதை வாங்கலாமா வேணாம்னு யோசிக்கிறான். இந்த பொண்ணு எப்பறம் எனக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே எனக்கா திருப்பி எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி திறந்து பார்க்கறான். உள்ள பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஜெர்கின்னு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் என்னோட கிஃப்ட்ன்ற மாதிரி கொடுக்கும். அவனும் வாங்கி வச்சுக்கிறான். பின்னாடி இந்த டக்காமரா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஓ சாம்பியனா சூப்பர்ப்பா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஜாலியா தான் இருப்பேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவங்க கிட்ட மாட்டானு ஒன்று புரிஞ்சிருவான்றான். அவங்க அண்ணன் கிட்ட மாட்டினானா ஆளு காலியவன். அப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல நடக்கதான் காட்டுறாங்க. இவன் எப்பயும் போல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னதான் மேலே போனாலும் வந்து நம்ம பாஸ்ட்டை மறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் அவன் அந்த ட்ரீல வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பானே அந்த இடத்துக்கு தான் போய் நிற்கிறான். அவனோட ஞாபகங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மற்றவங்க கிட்ட அடி வாங்கிட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்த என்ன வந்து ஃபர்ஸ்ட் டக்கமரான கண்டுபிடிச்சி பாக்ஸிங்ன்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய நேரங்களில் விட்டு கொடுக்குற மாதிரி போனேன். ஃபர்ஸ்ட் இந்த இலையை வந்து என்னால் கேட்ச் பண்ணவே முடியல, ஆனால் அதை கேட்ச் பண்ணி பாக்ஸிங்குள்ளே என்ட்ரானேன். இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு உண்மையான ஸ்ட்ரென்த் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் சாம்பியன் ஆன பிறகு நான் இன்னும் அதை கண்டுபிடிக்கலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே போறான். மியாட்டா கிட்ட கூட நிறைய மெமரிஸ் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போக எதிர பார்த்தீங்கன்னா மியாட்டா வரான். டே உன பத்தி தான் யோசிச்சுன்ற மாதிரி அவன் சொல்ல அவன் பயந்து பின்னாடி போறான். நீ அந்த மாதிரி ஆளான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தேன், நான் ஸ்ட்ரைட்டா
விஷயத்துக்கு நீ அப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்க, உன்னை தோக்கடிக்கணுன்றதான் என்னோட எண்ணம்ன்ற மாதிரி சொல்ல. என்னடா அப்படி சொல்லிட்ட, நீ தாண்டா இப்போ என்னை விட ஹையர் ரேங்க்ல இருக்க, OPBF ஓரியன் பசிபிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் 3rd ரேங்கா இருக்க, நீ என்னை விட ஹையர் ரேங்க்ன்றான். இன்னும் சொல்ல போனா உன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், நீ தான் என்னோட ரைவல்ன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே எண்ணம் தான் எனக்கும். ரூக்கி டோர்னமெண்ட்ல வச்ச கடன் நான் இப்போ தீக்க போறேன். நீ வந்து உன்னோட பெல்ட்டை வந்து ஃபர்ஸ்டா டிஃபெண்ட் பண்ண போற. ஏன்னா இப்போ கார்னிவல் வருது, சாம்பியன் கார்னிவல், அதுல மட்டும் நீ அதை எழுந்துடாத. ஏன்னா அவங்க கூட கணக்கு தீக்க வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் காத்துட்டுருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். நம்ம பையனும் எப்பயும் போல அப்படியே வரான், ஜிம்முக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபோன் வந்து, யாரை பார்த்தா நம்ம நேக்கோ தாத்தா தான், அவன் திரும்பி வந்துட்டான்டா அப்படின்ற. யாரான்னு கேட்டா மேகசின் எடுத்து பாருன்னு சொல்றாரு. அந்த மேகசின்ல 20th பேஜ்ல கார்னர் பாருன்னா, கார்னர்ல ஒருத்தரை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க, யார் வாத்தியார் இவரை பார்த்து இது பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, அவனோட பேர் தான் டான் கிச்சி, மெக்சிகோல இருந்து வந்த பாக்ஸர். அவன் எல்லாரும் ஸ்வாலோன்னு கூப்பிடுவாங்க, ரெட்டவால் குருவின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது செம்ம ஸ்பீடா பறக்கும், அந்த அளவுக்கு ஸ்பீடான பஞ்சஸ் எல்லாம் கொடுப்பானா. அவனோட பஞ்சோட பேர் ஹெயின் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா நம்ம நாளுக்கு இன்னும் வந்து தெரியல. கிட்ட நானும் நேக்கோவும் ஆடி இருக்கோம். நான் 2 வாட்டி ஆடி இருக்கேன், 2 வாட்டி கேவோ வின். நேக்கோ வந்து 3 வாட்டி கேவோ வின் எடுத்திருக்கான். அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்போனன்ட்னே சொல்லுவேன். அவன் கூட சண்டை போடும்போது அவனோட ஜா இருக்கு இல்லையா, அதாவது கீழ் தாட பகுதி, அது வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனால பாக்ஸிங் பண்ணவே முடியல, ரிட்டையர் ஆயிட்டான். அதான் நீங்க வின் பண்ணிட்டீங்களா வாத்தியார், அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்ற மாதிரி நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வின் பண்ணேன் தான், ஆனா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கானவன், அது ஒரு லக்கி பஞ்ச் கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நானே வின் பண்ணன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பஞ்ச் ரொம்பவும் வலிச்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு குரல் வந்து, யாரான்னு பார்த்தா அந்த டான் கிச்சின்றவர் தான் வந்திருக்காரு. இப்போ அப்படியே ஆஃபீஸில் கூட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக இங்கே வந்தேன்ற மாதிரி நம்ம வாத்தியார் கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் இங்கே வந்தேன், அதோட இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் தான் வந்தேன். நான் ட்ரைனிங் பண்ணுற ஒரு பையன் இருக்கான், அவன் இப்போ ஃபெதர் கிளாஸில் நம்பர் 1 ரேங்க்ல இருக்கான். அதாவது என்னன்னா நம்ம இப்போக்கும் அவனுக்கும் தான் அடுத்த ஃபைட் நடக்க போகுது, அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, என்ன எனக்கான ரிவெஞ்ச் எடுக்க போறியான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ரிவெஞ்ச் எல்லாம் நினைக்காதப்பா, ஒரு நார்மலான பாக்ஸிங் மேட்சா பாரு. இந்த பையனோட பேரு சனேடா. இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஜூனியர் ஃபெதர் வெயிட்ல அவன் தான் சாம்பியனா வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம 5 வாட்டி அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிட்டையர் ஆகி வேணும்னு இந்த கிளாஸ்ல வந்து சேர்ந்திருக்கான். வேற எதுக்கும் இல்ல, இவன் கூட சண்டை போடணும் நம்ம இப்போ கூடன்றதுக்காகவே. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அவனால செயினை யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன அந்த பையனால யூஸ் பண்ண முடியுமா? ஆமா, பையனை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ, அந்த கார்னிவலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் திரும்பவும் நடந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க கூட சண்டை போடும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதே சந்தோஷத்தை இப்ப திரும்பவும் அனுபவிக்க போறேன். நீ இது ரிவெஞ்ச் மட்டும் நினைக்காத, ஏன்னா எனக்கும் இப்போக்கும் நிறைய டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கு, நாங்க 2 பேரும் வேற வேற டைப் ஆஃப் பாக்ஸர்ன்ற மாதிரி வாத்தியார் சொல்றாரு. ரிவெஞ்ச்லாம் நான் சொல்லலையே, நீங்க 2 பேரும் டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பாக்ஸர் தான், ஆனா அவன் வந்து உன்னோட பாதையில் தான் நடந்து வந்திருக்கான். அதனால ஒரு நல்ல மேட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த சனடாக்கும் அவ்வளவு பெருசா ரிலேஷன்ஷிப் இல்ல, அது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஆனா அவனுக்கு என்னோட எல்லா டெக்னிக்கும் கத்து கொடுத்தேன், அவன் பயங்கரமா வந்து ஃபாஸ்டா லேர்ன் பண்றான். அவன் ஹெயினியும் கத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், ஸ்வாலோ ஒரு செகண்ட் வரப்போகுது, அதை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சுபாமே காயஷி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா என்னன்னே தெரியல, ஒருவேளை புது பஞ்சா என்னன்னு தெரியல, வாத்தியாருக்கு ரிவெஞ்சா அதை புதுசா வந்து பஞ்ச கண்டுபிடிச்சாரா என்னன்னு தெரியல. ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கிமுரா கூட தான் மேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இப்போ அப்ப என்ன பண்றான்னா, இந்த மாதிரி அவுட் பாக்ஸஸ் கூட மோதும் போது அவங்க ஜாப் பண்ணிட்டு வலிக்கிறாங்கல்ல ஹேண்ட பின்னாடி, அப்படி வலிக்கும் போது அந்த டைம் வந்து கரெக்டா இருக்கு இவனுக்கு. அப்போ டைவின் பண்ணி உள்ள போயிடுவான், கிட்ட போயிட்டு இன் ஃபைட்டிங் எடுப்பான். ஆனா அந்த மாதிரி கிட்ட போறான். ஆனா கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஜாப் பண்ணிட்டு எடுக்கும்போது அந்த கையில் இன்னொரு பஞ்சு மூஞ்சி மேல வந்து படுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் பஞ்சு பண்ணிட்டு எடுக்கும்போது அது கிட்ட போறோம் ட்ரை பண்றான், அங்கேயே அடி வாங்குறான். இதோட பேர் தான் ஹீன். அதாவது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஜாப் த்ரோ பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து 1 2 3 அப்படின்ற மாதிரி த்ரோ பண்ணி எடுத்துருவாங்க. ஆனா ஹீனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாப் த்ரோ பண்ற மாதிரி ஹூக் கொடுக்கறது, அதாவது எப்படி சொல்றதுன்னா லைட் பஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு ரியல் பஞ்சை கொடுப்பாங்க. ரியல் பஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு லைட் பஞ்ச். இது வந்து அவுட் பாக்ஸர்ஸ் இன் ஃபைட்டர்ஸ் 2 பேருக்குமே ஆபத்தானது தான். ஏன்னா அவுட் பாக்ஸர்ஸ் வந்து மிடில் ரேஞ்சில இருந்து பஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அங்கேயே வந்து இது வரவிடாது. அதே சமயத்தில் நம்ம இப்போ வந்து இன் ஃபைட்டர் கிட்ட போயிட்டு அடிக்கணும் ட்ரை பண்ணுவான். அப்படி அவனால கிட்டியும் போக முடியாது, ஏன்னா அந்த பஞ்ச் அவனை வெளியே தான் வச்சிருக்கும். இதை வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றது கச்சமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம சுபமே கயேஷி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பஞ்சை வர சொன்னா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. நம்ம இப்போதைக்கு ட்ரைனிங் பண்ணலாம், தெரியாத பஞ்சை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சனடா கையில தான் இன்டர்வியூ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து இன்டர்வியூ தர மாதிரி இல்லை போல, ஏன்னா புது அந்த பஞ்சை வந்து இன்வென்ட் பண்ணா இல்லையா, அதுக்காக வெளியே தெரியக்கூடாது இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஆனா எப்பயும் போல இப்போ கிட்ட போய் பண்ணியிருக்காரு. அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு சாம்பியன் ஆனா எண்ணமே இல்லை இல்லையா, எப்பயும் போல மேட்ச் ஆட வேணும், அந்த மாதிரி தான் எப்பவும் ஆட போறேன், நான் ஒரு சேலஞ்சரா தான் போக போறேன்ற மாதிரி அவன் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இந்த மீரப்பன் என்ன பண்றான்னா, போயிட்டு அவனை இன்டர்வியூ எடுக்கலாம், யாரே அந்த சனடாவை இன்டர்வியூ எடுக்கலான்னு போறான். அவன் ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க, அங்க அவன் படிச்சுட்டு இருக்கான். அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அவங்க தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் பேசலாம்னு சொல்லவும், அவனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது இவங்க ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு, என்னோட நியூ பஞ்சை தவிர வேற எதை வேணா கேளுங்கன்ற மாதிரி சொல்ல, இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய சொத்து இருக்கு, இருந்தாலும் வந்து எதுக்காக நீங்க வந்து பாக்ஸிங் வந்து கண்டினியூ பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்க டிசைட் பண்ண ஜாபை எனக்கு பண்றதுல வந்து கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருந்தது. அப்பதான் நான் வந்து டிஃபரெண்டா பண்ணலாம், நானா சொந்தமா முடிவு எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்து என்ன பண்ணேன்னா பாக்ஸிங் போயிட்டு ஜாயின் பண்ணேன். பஞ்சிங் பேக்லாம் குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை குத்தும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால ஒரு 6 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பேரிங் மேட்சை போட்டேன். அடி சரியா
சரியான அடி வாங்கி நான் தோத்து போயிட்டேன்ற மாதிரி சொல்ல, ஓ சாம்பியன் தோத்துருக்கீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆகணும்னு எனக்கு ஆசை வந்தது. ஸ்ட்ராங் ஆனேன். எப்படி தெரியுமா? மற்ற பாக்ஸர்ஸ் மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனா இன்னொரு அட்வான்டேஜும் எனக்கு இருக்கு. அது என்னன்னா, நான் ஒரு டாக்டர். அதனால ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும், எங்க அடிச்சா அவனால் எழுந்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிசர்ச் பண்ணேன். இந்த ஜாப் கொடுத்தா இங்க வந்து அவன் கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி என்னோட ஆப்போனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி என்னோட ஆப்போனன்ட் அடிக்கும் போது யாராலுமே எழுச்சிக்க முடியல. ஆனா ப்ரோவோட ரிங்ல போகும்போது அப்படி கிடையாது. அவங்க கீழே விழுந்து எழுந்துக்க மாட்டாங்கன்னு நினைச்ச பிறகு எழுந்து நின்னாங்க. அவங்களோட அதை தோக்க கூடாதுன்ற எண்ணம் வந்து என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட மோதி அவங்கள தோக்கடிச்சு அந்த இடத்துல நான் தான் ஸ்ட்ராங்ன்றதை ப்ரூவ் பண்ணும்போது எனக்குள்ள இருந்த சந்தோஷத்தை யாராலையுமே வந்து சொல்ல முடியாது வார்த்தைகள்ல. அதனால தான் நான் பாக்ஸிங் கண்டினியூ பண்றேன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படின்னா இப்போட பஞ்சஸ் ஸ்டாப் பண்றதுக்கு உங்களுக்கு மெத்தட் இருக்கான்ற மாதிரி கேட்க, அவனோட பஞ்சு ஸ்ட்ராங் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட கையை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த கையால மனுஷங்களை குணப்படுத்தவும் முடியும், அதே மனுஷங்களை உடைக்கவும் முடியும்னு சொல்றான். அவன் ஒரு டாக்டர் இல்லையா? அதனால ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான் போல. இன்னும் கம்ப்ளீட்டா டாக்டர்லாம் அவன் படிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஜிம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கும்போது வேணுனே டக்காமரா வந்து வம்பு வச்சிட்டு இருக்கான். ஏன்னா சனடா வந்து பாக்ஸர் மட்டும் இல்லாம ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வேற, அவனுக்கு தனியா ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க. அதனால அங்க என்ன செம ஃபேமஸ் இல்லையா, நர்ஸ் எல்லாம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூமி பொண்ணை பத்தி தான் மென்ஷன் பண்றாங்க. ஆனா டொமிகோக்கு அவனை பிடிக்காதே அப்படின்ற மாதிரி அவாக்கே சொல்லிட்டு இருக்க, டேய் உன் கேர்ள் ஃப்ரெண்டை கேட்கலடா, இவனை கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் நோண்டிட்டு இருக்காருங்க. எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த பொண்ணு அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ண போவா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஆளுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. இதுக்கு மேலே காத்துட்டு இருந்தா அவன் கொத்திட்டு போயிடுவான். வடை சுடும் போதே அதை எடுத்து சாப்பிட்டுறணும், இல்லைன்னா காக்கா அதை கொத்திட்டு போயிடும். அதே மாதிரி தான் அவன் வாழ்க்கையும். காதல போயிட்டு சொல்லிடுறா, இப்போ நீ சாம்பியன் ஆயிட்ட, இந்த டைம்ல தான் நீ போய் சொல்லணும். ஒருவேளை நீ அந்த மேட்ச்ல தோத்துட்டுனா அந்த சாம்பியன் பெல்ட்டும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று விட்டு போயிடுவா. நீ இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, இந்த டைம்லேயே போய் சொல்லுன்ற மாதிரி ஒன்று தூண்டி விடுறாடுங்க. நம்மால் சொல்ற மாதிரியே இல்லை, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும், ஆனா வந்து எப்படி சொல்றது, எனக்கு லெமன்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டக்கமரா சும்மா வர மாதிரி இல்லை, தலையில போட்டு புட்டி சொல்றா நீங்க. அங்க அவனை காப்பாத்தி யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏய் அந்த மாதிரி பணக்கார பசங்க வேற, ஃபேமஸான ஆள் வேற, நீ தோத்துட்டனா பெல்ட்டும் போயிடும், அப்புறம் பொண்ணும் ஒன்று விட்டு போயிடும். டைம் இருக்கும் போதே நீ அதை யூஸ் பண்ணிக்கணும், ஒழுங்கா போயிட்டு வந்து எதனா பண்ணி அவளை கரெக்ட் பண்ணிடு, ப்ரப்போசல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இவனும் வந்து வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கான். அவனால போய் சொல்லவும் முடியல, சொல்லாமலும் இருக்க முடியல, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி நான் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணலாம், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தோக்கடிச்சிங்கன்னா நான் போய் சொல்றேன்னு சொல்லியிருக்கான் போல. கண்டிப்பா எனக்கு தெரியல, நம்ம ஆவோக்கியோட ஸ்ட்ரென்த்ன்ற மாதிரி கிம்ரா நினைச்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் அவன் தான் வரான், நான் கொஞ்சம் டஃப் கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் வந்து ஆவோக்கி தோக்கடிச்சிருவான். ஏன்னா ஆவோக்கி வந்து அவன் பார்ட் டைம் ஜாப் ஆகிறதுல சரியா மசில் தொலைச்சு வச்சிருக்கான்னு சொல்றான். ஆனா நம்ம இப்போட ஆம்ஸை பார்த்தவனே இவனுக்கு கலங்கி போயிடுது. அவனுக்கு பார்த்தா கண்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரே செகண்ட்ல கிம்ராவை தோக்கடிச்சிடறான். என்னடா அவன் சைக்கோவா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஆவோக்கி வரான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மசில்ஸ் எல்லாம் இருக்கு, ஆம்ஸ் எல்லாம் செமையை ஏற்றி வச்சிருக்கான். தோக்கடிச்சிருவான்னு பார்த்தா அவனே ஒரே செகண்ட்ல முடிச்சு விட்டுறான். எலும்பே டிஸ்லோகேட் ஆயிடுது. அவன் போயிட்டு அந்த பக்கம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் வந்து மோதறதா இருந்தது, டக்காமரா மோதக்கூடாது ஏன்னா ஃபேரா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தா அவன் அடிச்சு வர மூக்க வச்சுட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம டக்காமரா தான். அவனால சண்டை போட முடியாதப்பா, கீழே வந்து மூக்க வச்சுக்கிட்டான். தெரியுமா என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு கை வைக்கிறா. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க, எல்லாம் ஃபேரே இல்லை தெரியுமா, இந்த ஆள் ஒரு சைக்கோ வாட்ச், இவன் கூட எப்படா மோதுறதுன்ற மாதிரி தான் பாக்குறான். ஆனா இவனால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த இடத்துல விட்டு கொடுத்தானா அப்புறமா இவன் கதையை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு கடிக்க போறேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன பண்றாருன்னு நம்மளால வந்து தயாராக சண்டை போறதுக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அழுத்துறாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா கை இறக்குற மாதிரியே இல்லை, இப்போ வந்து தோக்குற மாதிரியே இருக்கான். திடீர்னு இத்துறாங்க. 2 பேரும் ஸ்ட்ராங்கா போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. அப்போ ஏதோ உடையிற சவுண்ட் வந்து என்னடா அந்த டேபிளே ஒஞ்சி போயிடுது. கட்சியில் யாரா ஜெயிச்சான்னு பார்த்தா நம்ம டக்காமரா தான். வேற வழியே எல்லாமே ஒத்துக்கிறான். அந்த பொண்ணு நீ நேற்று டின்னருக்கும் இன்வைட் பண்றான். அவளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல, என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னு. சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றான்னா என்னன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இந்த ஸ்மைல் கூட பார்க்கவே முடியாது இல்லையா, அவங்களோட பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா பனி பெய்யுது. அந்த பனியில் ஒரு நாய்க்குட்டி சத்தம் கேட்குது. இது நம்ம இப்போ வளர்க்குற புது நாய்க்குட்டி. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்றான், இவனை பார்க் கூட்டு போய் விளாடலாமா அப்படின்னு சொல்றான். செமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நாய்க்குட்டியை மேக் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா இந்த சான்ஸை நம்மால் யூஸ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளா அந்த நாய்க்குட்டி கூட விளையாடிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்மால் என்ன பண்றான்னா இதான் நல்ல சான்ஸ் பேசலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இவளுக்கும் தெரியுது இவ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறான்னு சொல்லிட்டு அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. சரி சொல்றா அப்படின்னா நம்மால் அதாவது என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்றது என்ன விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். நான் உங்களை காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தொண்டை வரைக்கும் வந்தது. ஆனா நம்மால் வந்து சொல்ல முடியும். மாத்தி என்ன சொல்லிடுறானா என்னோட மேட்ச் எடுத்து பார்க்க வரீங்களான்னு கேட்கறான். ஏன் அப்படி கேட்குறீங்கன்ற மாதிரி கேட்கும். இல்ல சனடான்றவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், உங்க ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அவரோட பையன் அவருக்கு சப்போர்ட் பண்ண போறதா கேள்விப்பட்ட நிறைய நர்ஸ், அவங்க கூட நீங்க போக போறீங்களான்ற மாதிரி கேட்கும். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் மத்தவங்க கூட போவோம் நீ நினைக்கிறீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு என்ன சொல்றான்னா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால கேட்க முடியாது, அதுக்கான ரைட்ஸும் எனக்கு கிடையாது, உங்களோட இஷ்டம், யாருக்கு வேணா நீங்க சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி பேசுறான். இதை கேட்டவொடனே இந்த பொண்ணுக்கு லேட்டா சோகமாயிடுது. எனக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் உரிமையா கேட்க மாட்டான் இல்லையா, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ண போறேன், பாய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டு பைத்தியக்காரன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா நம்மால் வந்து கிடைச்ச சான்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டான். அவனுக்கு எந்த வார்த்தையில வந்து அதை சொல்றதுன்னே சரியா தெரியல. அவளும் வந்து என்ன சொல்லுவான்னு சொல்லி காத்துட்டு இருந்தா. ஆனா அவளோட எக்ஸ்பெக்டேஷன் பத்தின உடச்சு விட்டான். இதுக்கெல்லாம் லைக் பட்டு வரமாட்டான்ற மாதிரி தான் இருக்கும். இதை வேற ஒழிஞ்சிட்டு இருந்து நம்ம பசங்களாம் பார்த்துட்டு இருக்கானுங்க.
ஐயோ அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாலே தேவையில்லாம நம்ம தான் வேலை பார்த்துட்டோமான்னு. வீட்டுக்கு வந்த குமி ஏற்கனவே கடுப்புல இருக்கா. அப்ப மாசிமா வந்து சாப்பாடு கேட்க கடுப்புல நீயே குக் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருக்கா. கட் பண்ணி அடுத்ததான் காட்டுறாங்க. நம்மளால கொஞ்சம் சோகமா இருக்கிறதுனால என்ன பண்றான்னா போட்டு பக்கு பக்குன்னு பஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. தேவையில்லாம இவனை மாட்டி விட்டோம் போலியே. இவன் என்ன பண்ணிட்டான், இப்ப அந்த பொண்ணு எழுந்துட்டான். இதுக்கப்புறம் பெல்ட் எழுந்தானா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாடே. தேவையில்லாம் பண்ணிட்டோமா அட பாவீங்களா, ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களேடான்ற மாதிரி அவனுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னன்னா அந்த பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருந்தா நமக்கு டிப்ரெஷன் ஆயிடும், மேட்சை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். மழை வெயில்னு பார்க்காம எப்பயும் போல இவனோட ஹார்ட் ஒர்க் பண்றான். இந்த பக்கம் அந்த கனடா பையனோட ஒரு ஸ்பாரிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதை எல்லா இன்டர்வியூவர்ஸும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் செம்மையா வந்து ஆடிட்டு இருக்கான். அந்த ஹீனையும் காட்டுறான் எப்படி அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது இவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. செம்ம ஸ்பீடா இருக்கு அந்த பஞ்ச். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால எந்த இடத்துல அடிச்சா அவனுக்கு வலிக்கும் அப்படின்றது தெரியுது. அப்போ பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரங்கள்ல பின்னாடி வந்துடுறான். எதுக்காக இவன் வரான், ஒருவேளை அவன் பஞ்ச் பண்ணும்போது இவன் திருப்பி கொடுப்பான்ற பயத்துல திரும்பி வந்துட்டானான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. பைத்தியக்காரங்களா, அவன் பயத்திலயோ இல்ல இன்ஸ்டின்ட்னாலயோ வரல, அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, நல்லா ஒத்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல இவங்க ஒத்து பாக்குறாங்க. ஆனா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியா தெரியல. அவன் அப்படியே அவனை நாக் அவுட் பண்ணி அந்த மேட்ச்ல வின் பண்ணிடுறான். மேட்ச் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வெயிட் டெஸ்டிங் பண்றாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு 2 பேரும் பாஸ்னு சொல்லிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது இந்த கனடா பையன் வந்து அவனோட கோச் கிட்ட அந்த இப்போ எப்பயும் போல இப்படிதான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா வெயிட் எடுக்கும்போது என்ன இருக்குன்னா, சாம்பியன் கொஞ்சம் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்மளால சைலண்டா நின்று இருப்பான். ஏன்னா அவனுக்கே அவன் சாம்பியன்றது தெரியல. நீயும் ஒரு சாம்பியனா இருந்தா தான், அதனால உனக்கும் அந்த பிரஷர் என்னன்னு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமா வந்து அந்த டைட்டில் டிஃபெண்ட் பண்றான். அதனால என்ன ஆகும்ன்றது உனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப சின்ன பையன்றதுனால ஹாட் பிளட்டடா இருப்பான். பார்த்து கொடுற மாதிரி தான் அவர் மவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இது ஒரு சாம்பியன் மேட்ச் அப்படின்ற டென்ஷன்லாம் கிடையாது. அவன் எப்பயும் போல ஆடலாம் அப்படின்னு தான் இருக்கான். அப்படியே வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று இருக்காங்க. என்னடா பார்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பேனர்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உமேசாவும் அவங்க அம்மாவும் ஒரு கிஃப்ட் தராங்க. ரெட் கலர் ஷூ, ரெட் கலர் ட்ரங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுல 12 ஸ்டார் போட்டிருக்காங்க. 12 நாக் அவுட் பண்ணிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ற மாதிரி இவன் ரெட் கார்னர்ல இருக்கான் இல்லையா, டிஃபெண்ட் பண்றவன். அதனால இதுக்கேற்ற மாதிரி கலரை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்றேன்னா, ஜெயிச்சனா 13 ஸ்டார் ஆட் பண்ணலாம், 13 கேவோ அப்படின்னு சொல்லிட்டு உமேசாவை சொல்ல இவனும் என்ன பண்றான் ஓகேன்றான். அன்னைக்கு ராத்திரி இந்த பக்கம் சனடா வந்து அவனோட ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த கோச்சோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவன் என்ன பண்றான், இவங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்றான். தெரியும் ஒத்துக்கிட்டு என்ன பண்றான், அவ கூட போய் விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த கேம்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஆனா ரியல் லைஃப்ல ஸ்ட்ராங் இல்ல அந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் கூப்பிடாதமா, நான் இன்னும் ஃபுல் டாக்டர் இல்லைன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். இல்ல நீங்க டாக்டர் தான், ஏன்னா என்னோட கோல்டெல்லாம் சரி பண்ணீங்களேன்ற மாதிரி தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவனோட ஆசை என்னன்னா, அந்த நோய்களை மட்டும் கியூர் பண்ணக்கூடாது, நோயினால வர பயம் இருக்கு பாத்தீங்களா, இதனால இறந்துருவோமோ இதனால அது ஆகுமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்தை வந்து போக்கணும். அதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு இவன் மனதைரியத்தை கொடுக்கணும். மனதைரியத்தை கொடுக்குற அளவுக்கு இவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால இவன் பாக்ஸிங் கண்டினியூ பண்றான். ஆனா இது வரைக்கும் இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யார் கேட்டுமே காமிச்சது இல்லை. ஏன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இவனுக்கு வந்து ஹியூமன்ஸோட பாடியை பத்தி ஃபுல்லா தெரியும். எந்த இடத்துல அடிச்சா அவனுக்கு வந்து ஆபத்து வரும்ன்றது தெரியும். அதனால அவனோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. இது வரைக்கும் மோதுனது எல்லாமே ஒரு சில அடிகளிலே அடிச்சு வந்து நாக் அவுட் பண்ணி விட்டுருவான். அதுக்கு மேல போனா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும் இல்லையா. அதனால ஃபுல் பவர் காமிக்காம வந்திருப்பான். ஆனா இப்போ வந்து டிஃபரெண்டான ஆளு, ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் சொன்ன ஃபெதர் கிளாஸ்ல இருந்து அந்த செண்டோவே தோக்கடிச்சிருக்கான். அப்படிப்பட்ட அவன்கிட்ட என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னால காமிக்க முடியும், நான் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதனால தான் அவனோட கிளாஸே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கான். இப்போட வீடு தான் காட்டுறாங்க. அவன் எப்பயும் போல நர்வஸா இருக்கான். ஒரு மேட்சுக்கு முன்னாடி எப்படி அவனால் தூங்க முடியாதோ அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. ஆனா உமேசாவெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, இன்னொரு ஸ்டாரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து கீழே விட முடியாது. அதனால இவனுக்கு தோக்கணுன்ற எண்ணமே கிடையாது. இவன் வந்து எப்படியா ஜெயிக்கணும், அவங்க எல்லாருக்காகவும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே விடிஞ்சும் போயிடுது. நைட்டு ஃபுல்லாக நம்மளால் தூங்கவே இல்லை போல. சரி மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு என்ன பண்றானா, கிளம்பும்போது உமேசாவெல்லாம் இவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். போகும்போது என்ன பண்றான், நாக் அவுட் பண்ணிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி கொடுத்துட்டு போறான். அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பையன் இந்த மாதிரி பேசினது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவன் தோத்துருவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை தோத்தாலும் தோக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, மற்ற நாள் மாதிரி இல்ல, டிஃபரெண்டா நடந்துக்கிறான், வேற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றான்ற போது அவன் சொல்றாங்க. அவனுக்கு வந்து செம்ம நர்வஸா இருக்கு போல, பயங்கர ப்ரெஷரா இருக்கு. அவன் ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னன்னா முதல்ல மேட்சுக்கு போகும்போது எப்படி அவனுக்கு நர்வஸா இருந்தது, அதை விட டபுள் மடங்கு ப்ரெஷர். ஏன்னா இவன் சாம்பியன் இல்லையா, அதனால இவனோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா அவனுக்கு அந்த சாம்பியன் அப்படின்ற ஒரு ரியல் ஃபீலே கிடையாது. சுத்தி இருக்க அத்தனை பேர் எதுக்காக இவனை என்கரேஜ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மாதிரி நடுநடுக்கம் ஆயிடுது. கேமரா என்ன சொல்றான்னா, இது மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா இவன் அதை தாண்டி வருவான்ட்டு. ஆனா நம்ம நினைச்சது இங்க நடக்கல. அவனுக்கு ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்சர் இருந்து பின்னாடி அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா இவனாதான் அந்த ப்ரெஷரை தாண்டி வரணும். அதனால ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பஞ்ச் அவன் கொடுப்பான், அதுல இருந்து டாச் பண்ணனா உனக்கு வந்து என்ன சொல்றது, கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்புறம் உன்னோட நர்வஸ்னஸ் எல்லாமே போயிடும்ன்ற மாதிரி சொல்றான். இப்போ காங்கம் அடிச்சிச்சு, 2 பேர் கிட்ட வராங்க. நம்ம இப்போ வந்து மூவ் பண்ற மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். அவன் நர்வஸா இருக்கிறதுனால இது அந்த சனடா நோட்டீஸ் பண்ணிடுறான். அவனுக்கு தான் வீக்னஸ் எல்லாமே தெரியும் இல்லையா. அதுவும் இல்லாம ஒரு சாம்பியனா இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஆடும்போது எந்த மாதிரி நர்வஸ்னஸ் இருக்கும், எந்த மாதிரி டென்ஷன் இருக்கும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்றான்னா, எடுத்த உடனே சனடா ஒரு பஞ்ச் கொடுப்பான் பாருங்க, அது கரெக்டான மேல கனெக்ட் ஆயிடுது. அடிச்சோனே இவனுக்கு அவனோட ரிதம் எல்லாமே குழம்பி போயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் அவன் பிடிச்சிட்டான் இல்லையா. அவள் தான் நம்மளால ரோப் பக்கம் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு கிட்ட வந்துட்டு என்ன பண்றான், கேப்பே விடாம லெஃப்ட் ரைட் கொடுக்க ஆரம்பிச்சிடான். அந்த ஹியன் பஞ்சை கொடுக்குறான். அதனால நம்மளால கிட்டே போக முடியல. ஏன்னா அவன் பஞ்ச் கொடுத்துட்டு திருப்பி எடுக்கும் போது அந்த டைம்ல தானே உள்ள போறான். ஆனா அவன் ஜாப் மாதிரி கொடுக்குறான்.
அந்த டைம்ல வந்து இவன் உள்ள போகும்போது கரெக்டா பஞ்ச் கனெக்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஹியன். அவன் அடிச்ச அடிக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா கலங்க ஆரம்பிச்சுது. இது ரெக்கவர் ஆகிறதுக்கு 5 செகண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டா கால்குலேட் போடுறான். ஏன்னா இவன் டாக்டர் இல்லையா, அவனுக்கு வந்து எந்த இடத்துல அடிச்சா எந்த இடம் வரைக்கும் வலிக்கும், எவ்வளோ டைம் அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. 5 செகண்ட் கழிச்சு இவன் பஞ்ச் கொடுப்பான்னு சொல்லிட்டு கரெக்டா 5 செகண்ட் கழிச்சு பின்னாடி வரான். கரெக்டா நம்மால் பஞ்ச் கொடுக்குறான். இது எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான். அவன் இந்த இடத்துல அடிச்சா இப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம இப்போ அவனோட பாக்ஸிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியல. அவனுக்கு ரிதம் மொத்தமா குழம்பி போயிடுச்சு. ஏன்னா மொத்த பேசி அவன் பிடிச்சிட்டான். இப்போ என்ன பண்றான், அவனோட பாடி வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான், வீவிங் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப பஞ்ச் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கிட்ட போயிட்டு க்ளோசிங் ஃபைட்ல எடுத்துட்டு போயிடலாம். அப்படி எடுத்துட்டு போயிட்டா அது நம்மளோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கிட்ட போறான். அவர் பஞ்ச் கொடுக்குறான். அதை டாச் பண்ணிட்டு உள்ள போலான்னு பார்க்கும்போது அதுதான் ஹியன் யூஸ் பண்றான் இல்லையா, அதனால ஜாப் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு ஹூக் மாதிரி என்ன ரியாக்ட் ஆகுது. இதனால இவனால உள்ளேயே போக முடியல, அவனோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியல. அதனால கரெக்ட் டைமிங்கை வந்து ஜம்ப் இன் பண்ணி உள்ள போறதுக்கு வந்து கேட்ச் பண்ண முடியல. இதனால இவனால திருப்பி பஞ்ச் கொடுக்க முடியாம வெறும் காடை வச்சுட்டு மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இப்பவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணா விட்டு கொடுக்குறாலாம் கிடையாது இல்லையா. இவன் திரும்பவும் உள்ள போறான். ஆனா ஒரு வாட்டி அவன் உள்ள போகும்போது அந்த ஹியன் வச்சு அவன் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோப் பக்கம் தள்ளி விட்டுறான். நம்ம இப்போட காட் வந்து செம்ம ஸ்ட்ராங்கானது. அதை வந்து அடிச்சுட்டு அவ்வளவு சீக்கிரம் உள்ளலாம் போக முடியாது. இருந்தாலும் இவனால் திருப்பி பஞ்ச் கொடுக்க முடியலன்னா அதுல மீனிங்கே இல்லை இல்லையா. அவன் மாதிரி சுருட்டி வச்சுக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா போட்டு பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே ரவுண்ட் 1 முடிஞ்சு போயிடுது. இவனால எதுவுமே பண்ண முடியல. 10க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ல இப்போதைக்கு அந்த சனடா தான் ரீடிங்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இவங்க நினைச்ச மாதிரி போகல, கொஞ்சம் வந்து மோசமா தான் போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போக்கு சாதகமா எதுவுமே பெருசா நடக்கல. நம்ம இப்போட மூஞ்சில இருக்க வீக்கத்தை பார்த்தாலே தெரியுது அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா மூஞ்சில மட்டும் தான் காயங்கள் ஏற்பட்டிருக்கு, உடம்புல பெருசா வந்து அடிகள் இல்ல. ஏன்னா அவனோட கார்டு அந்த அளவுக்கு டைட்டா இருந்தது. இப்ப நம்ம வாத்தியார் என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, அவன் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நீ உள்ள போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிரு. நீ வந்து கார்டு மட்டுமே வச்சுட்டு இருந்தா உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பக்கம் அவன் கார்டு ரொம்ப டைட்டா இருக்குதான், அதை உன்னால உடைக்க முடியாதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஆனா உன்னோட உண்மையான கோல் என்னன்றது உனக்கு நல்லா தெரியும். அமோகா ஒரு சூப்பரான ட்ரைனர். அவன் வந்து உனக்கு எதிராக நல்ல வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான். அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ப்ரிப்பேர்டா இருந்துக்கோ. அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஹியன் தான் இதுல மெயின் பஞ்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சுபமே காயஷி தான் மெயின் பஞ்சுன்றது அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரியும். அதை நீ அவங்களுக்கு காமிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு விடுறாங்க. ரவுண்ட் 2 காங் அடிச்சு அடுத்த செகண்டே நம்ம இப்போ வந்து சார்ஜிங் பண்ணி உள்ள போறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்பீடு தான் முக்கியம் இல்லையா. உள்ள போயிட்டானா அவன் இன்ஃபைட்டிங்ல வந்து எடுத்துருவான் ஆட பேச. ஸ்பீடா போகும்போது என்ன பண்றான்னா டெம்சிரோல தான் யூஸ் பண்றதுக்காக அந்த பக்கமும் இந்த பக்கமும் 8 போட ஆரம்பிக்கிறான். ஸ்பீடா வீவிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அது ஸ்டாப் ஆயிடுது. என்னடான்னு பார்த்தா இந்த சனடா இருக்கான் பாத்தீங்களா, அவன் அவனோட ஷோல்டர் வச்சு அதை தடுத்து விட்டுறான். இந்த டெக்னிக் எங்க யூஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம செண்டோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட தான் ட்ரை பண்ணிருப்பான். இதை வந்து பிளான்லாம் போட்டிருக்க மாட்டான், ரேண்டமா தான் எகிரி குச்சிருப்பான். ஆனா அந்த டெம்சிரோல அது ஸ்டாப் பண்ணிருக்கும். அந்த டெக்னிக்கை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு சாம்பியன் இருந்தால நிறைய மேட்ச் ஆடிருக்கான். அந்த மேட்ச்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இவன் எப்படி ஃபைட் பண்ணுவான்ற பேட்டர்ன் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால அது கேட்ட மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சனடாவும் சாம்பியன் தான், இருந்தாலும் அந்த ஹியன் பஞ்ச்லாம் அவன் இப்போ தானே யூஸ் பண்றான். அதனால கவுண்டர் மெஷர் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு நம்ம இப்போக்கு. நம்ம இப்போ மறுபடியும் டெம்சிரோல யூஸ் பண்றான். ஆனா இந்த சனடா மறுபடியும் என்ன பண்ணினா அவனை ஹியன் வச்சு இந்த வாட்டி தடுத்து விட்டுறான். இவனால வந்து உள்ளேயும் வர முடியல. டெம்சிரோல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்னு ஷோல்டர் வச்சு தடுத்துறான், அப்படின்னா ஹியன் வச்சு தடுத்துறான். நீ எத்தனை வாட்டி வேணா பண்ற, அத்தனை வாட்டியும் நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஹியன் பஞ்சஸ் வச்சு அவனை கார்னர்ல தள்ளி விட்டுறான். நம்மளால அவன் மாதிரி வந்து அதை வச்சுக்கிறான். காடை எதுவுமே பண்ண முடியல அவனால. திருப்பி குத்திக்கிட்டே இருக்கான். அவன் என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், திருப்பி குத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவன் காத்துட்டு இருந்தா தான் நினைக்கிறேன். இந்த பீக்கபூ ஸ்டைல பொறுத்த வரைக்கும் காட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரமா அதை பிரேக் பண்ணி அடிக்க முடியாது. ஹியனு மட்டும் போதுமான பஞ்சே கிடையாது. அதனால இவன் எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்சை த்ரோ பண்ணி ஆகணும். அந்த சான்ஸுக்கு தான் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல பொறுமை எழுந்த சனடா என்ன பண்றான்னா கீழ இருந்து ஒரு அப்பர் கட்ட விடுறான். நம்மளால அதை காடை வச்சு தடுத்துடுறான். செகண்டா இன்னொரு அப்பர் விடுறான் பாருங்க. இது இவனால் தடுக்கவே முடியல. இங்க செம ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம ஆளோட மூஞ்சில கனெக்ட் ஆயிடுது. ஆனா இதுக்கு பாசிபிளே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டைட்டா காடை வச்சிருந்தா அதுக்குள்ள அப்பர் கட்டு போகவே போகாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கேப்லாம் விடல, லேசா கேப் இருக்கலாம். எப்படின்னா ஒரு புல்லட் வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆகி போகிற மாதிரி போயிருக்கு. ஆனா அதுக்கு சான்ஸே இல்ல. எப்படி ஆச்சுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த சுபமே காயஷி அவங்க இன்வென்ட் பண்ண அந்த புதுசான பஞ்ச். ஆனா இது எப்படி பண்ணாங்கன்றது நம்ம ஆளுக்கும் தெரியல, அதே சமயத்துல நம்ம வாத்தியாருக்கும் தெரியல. அடி வாங்கி இப்போ வந்து இதுல இருந்து ரெக்கவர் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு தான் சனடா வந்து கான்ஃபிடன்ட் நின்றுட்டு இருக்கான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி இல்ல. இவன் தான் விட்டே கொடுக்க மாட்டானே, உயிரே போட்டாலும் என்ன பண்றான்னா என்னைய அஸ்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க. அடிக்கு பின்னாடி பறந்து போய் விழுறான். இவன் காட்லாம் வச்சாலும் பாத்தீங்கன்னா இதாண்டா இவனோட ட்ரேட் மார்க்ன்ற மாதிரி தான் இருக்கும். அங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சனடாவோட கோச் என்ன நினைக்கிறாருன்னா தாங்கான பஞ்ச் தான், ஆனா அவன் கார்டு வச்சுட்டானு. ஆனா அவன் கை எடுக்கும் போது அது தெரியுது அவனுக்கு டேமேஜ் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. என்னதான் அவன் கார்டு வச்சிருந்தாலும் அவன் கொடுத்த பஞ்சுக்கு பின்னாடி எஃபெக்ட் ஆயிருக்கு. அவள்தான் ஒரு பஞ்ச் கொடுத்தான் இல்லையா, அதுக்கப்புறம் ரிதம் வந்து கேட்ச் பண்ணிட்டு அப்படியே முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். கிட்ட வந்து பஞ்சஸை கொடுக்க ஆரம்பிக்கிறான். பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான பஞ்ச். அது எல்லாத்தோட சவுண்ட் வெளியே கணீர்னு கேக்குது. அவ்வளவுதான். இப்போ அவனோட ட்ரேட்மார்க் பஞ்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மேனேஜர் கத்திட்டு இருக்காரு. இல்ல அவன் வந்து ஏடா கூடமா தான் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ரிதம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா அவனோட டெம்பரேச்சர் ஏறந்து ஒரு பஞ்சாச்சு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய ஸ்விங்க பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அதாவது என்னன்னா இவன் வந்து விட்டுட்டானா அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா ஹியனை யூஸ் பண்ணி. அதனால நம்மால என்ன பண்றான்னா ஏடா கூடமா பஞ்சை கொடுக்க ஆரம்பிச்சிடான், பெரிய பெரிய ஸ்விங்கு. ஆனா என்ன பண்றான்னா சனடாக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு கேப்பை பார்த்து அங்க வந்து தப்பிச்சிட்டு நம்மால வந்து ரோப்ப
பக்கம் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டவன் சும்மா கூட இல்ல, அங்க போட்டு ஹீன் பஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு அப்பர் கட்டை விடுறான். அந்த அப்பர் கட்டை கண்டினியூ பண்ணி இன்னொரு அப்பர் கட் வரப்போகுதுன்றது நம்ம இப்போ தெரியும். இதை கார்டு வச்சு தடுக்க போறோம்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. ரெண்டாவது வாட்டியும் பாத்தீங்கன்னா அந்த சுபாமேகா ஐஷின்ற பஞ்ச் மூஞ்சில அடி வந்து படுது. இப்பதான் நம்ம வாத்தியாருக்கே புரியுது அது என்ன பஞ்சுன்னு சொல்லிட்டு. ஆனா புரிஞ்சதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ வந்து கீழே விழுந்துட்டான், டவுன் ஆயிட்டான். கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வாத்தியார் கத்த ஆரம்பிக்கிறாரு, டே அந்த பஞ்ச் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சேன், அது எப்படி கவுண்டர் மெஷர் பண்றோன்றது எனக்கு தெரியும், நீ என்கிட்ட வா, நீ எழுந்து வாடா எழுந்துடுறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவர் கத்துறதுல பாத்தீங்கன்னா மயக்கமான நம்ம ஆளுக்கு வந்து தெரியுது. இப்பதான் அவரோட சவுண்ட் வந்து காதுல கேட்டுச்சு போல. விட்டு கொடுக்க மாட்டேன்டா, எப்படியாச்சும் எழுந்து நான் வந்து கார்னருக்கு போண்டா, வாத்தியார் எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாருடான்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறான். அவள் தான் ரவுண்ட் 2 முடிஞ்சுது. ரெண்டு பேரையும் கார்னருக்கு அமுச்சு விட்டுறாங்க. இந்த ரவுண்ட்லேயே வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனாடா ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி போகவே இல்லை. இப்போ இது என்ன பஞ்ச் அப்படின்றத நம்ம டக்கமரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது சைடு வேஸ் அப்பர் கட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நார்மலா ஒரு அப்பர் கட்டை கொடுக்கும்போது கையை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டான்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தானா அந்த கார்டை வச்சு தடுத்துலாம். பிகேபோ கார்டு வந்து செம ஸ்ட்ராங்கானது. பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது 16 ounce. அது மட்டும் இல்லாம அதோட லென்த் என்னன்னா 17 சென்டிமீட்டர். ஆனா அதை வந்து சைடு வேஸா வச்சா திருப்பி வச்சோம்னா அது வந்து சின்னதாயிடும் பார்த்தீங்களா கையே. அப்போ அது சென்டிமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்பனா 7 சென்டிமீட்டர் கேப் கிடைக்குது. முதல்ல ஒரு அப்பர் கட் கொடுக்குறான் இல்லையா, அது நார்மலான அப்பர் கட் தான். அப்படி கொடுக்கும்போது நம்ம இப்போட கார்டு வந்து ஷேக் ஆகும். லேசா சின்னதா ஒரு கேப் வரும். அந்த கேப்ல கையை திருப்பி வச்சு சைடு வேஸ்ல இருந்து ஒரு அப்பர் கட் விடுறான். இதுதான் அந்த சுபாமேகா ஐஷி. இது பார்க்கறதுக்கு ஈஸியா தெரிஞ்சாலும் அவங்க பயன்படுத்த ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பீக்கபோலே ஒரு வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் வந்தவொடனே வாத்தியார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைமும் இல்ல. அதே சமயத்துல நம்மால வந்து அடி வாங்கினதுல டேமேஜ் நிறைய ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது இதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி, டே இப்போ நீ வந்து அந்த கோபாஷி கூட ஃபைட் பண்ண தெரியுமா, ரூகி டோர்னமெண்ட் அப்போ எப்படி சண்டை போட ஞாபகம் வச்சுக்கோ, அவன் எப்படி சண்டை போட ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி சொல்றாரு. வாங்க அடிச்சு மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆனவன் நீ வந்து ஹோல்ட் பேக் பண்ற மாதிரி இல்ல சனடா வந்து இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த சுபாமேகா ஐஷி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிகலா வச்சுக்கிறான் கையை. பஞ்ச் வந்து நம்ம ஆளோட கனெக்ட் ஆக போகுது. அப்ப இவன் யோசிச்சுட்டு இருக்கான் கோபாஷி கூட ஃபைட் பண்ணும்போது அவன் எப்படி சண்டை போட்டான்னு. இந்த பஞ்சு பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுது. அவ்வளவுதான், சாம்பியன் இன்னொரு வாட்டி அந்த சுபாமேகா ஐஷி வாங்கிட்டாருன்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. இங்க தான் செம ட்விஸ்ட். அதை நம்ம பிளாக் வச்சிடறான். என்ன பிளாக்னா பீக்கபோ பிளாக் இல்ல, காலி கிராஸ் ஆம் பார்க்க வச்சு அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுறான். பீக்கபோ வந்து வாய் கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். கிராஸ் ஆம்ன்றது ஆர்ம்ஸை வந்து டைட்டா வச்சுக்கிட்டு இங்க கார்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த சுபாமேகா ஐஷியால உள்ள போக முடியல. அது செம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டான். அந்த கார்டை வச்சா மட்டும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இவனை வந்து பஞ்சு த்ரோ பண்றதுக்கு சரியான இடம் கிடைக்கல. அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு சனடா வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹியன் பஞ்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கை ஃப்ரீயா இல்லைன்னா கால் ஃப்ரீயா இருக்குன்ற வந்து வாத்தியார் சொல்றாரு. என்னன்னா நம்மளால வந்து பஞ்ச் வாங்கிறதுக்கு பயப்பட மாட்டான் இல்லையா, அதனால வாங்கிட்டே இருக்கும்போது பொறுமையா கிட்ட போறான். ஏன்னா இவனுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டர் இல்லையா, அதனால பொறுமையா என்ன பண்றான்னா வாங்கிட்டு அப்படி கிட்ட போறான். க்ளோஸ் ரேஞ்சுக்கு போயிட்டு அங்க வந்து இன்ஃபைட்டிங் எடுக்கலான்ட்டு கிராஸ் ஆம் பிளாக் வச்சா அதுல நிறைய வீக்னஸ் இருக்கு, நிறைய கேப் இருக்கு, சைட்ல எல்லாம் அடி வாங்க முடியும். ஒரு ரைட்டு கொடுக்குறான். இப்ப நம்மால் எல்லாருக்கும் ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னன்னா அந்த கிராஸ் ஆம்ல இருந்து அப்படியே பீக்கபோ ஸ்டைலுக்கு மாறாப்ல மாறிட்டு என்ன பண்றான்னா ஒரு லிவர் ப்ளோ கொடுப்பான் பாருங்க. அடிக்கு இந்த சனடாக்கு கலங்கி போயிடுது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஞ்ச் அது. அடி வாங்கினோடனே இவன் திருப்பி அடிக்கிறான். ஆனா திருப்பி அடிச்ச உடனே அதை வாங்கிட்டு மறுபடியும் இப்போ என்ன பண்றான்னா இன்னொரு லிவர் ப்ளோ கொடுக்குறான். அடிச்சு அப்படியே ரோ பக்கம் தள்ளி விட்டுறான். அங்க வசமா மாட்டின உடனே லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பஞ்ச் கொடுப்பான். அது பார்த்தா அவன் மேல படாது. என்னடா பார்த்தா அவன் கீழே வந்துடுறான். டவுன் ஆயிட்டான் ரவுண்ட் 3ல. அவனால எழுந்துக்க முடியாதான்னு தெரியல. ஏன்னா டேமேஜ் வந்து அவனுக்கு பாடியில பட்டிருக்கா இல்லைன்னா மென்டலி டேமேஜ் ஆயிட்டானா தெரியல. இப்போ அந்த சனடா என்ன யோசிக்கிறான்றத காமிக்கிறாங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னா ஹார்ட் ரேட்லாம் கரெக்டாக தான் இருக்கு, எனக்கு ஸ்டாமினா நிறையவே இருக்கு, ஆனா என்னோட கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு, என்னோட டெம்பிள்ல வந்து அடி வாங்கிட்டேன். நான் அந்த இடத்துல அடி வாங்கினதால மூளை கலங்கினதால நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால என்னால் ஏஞ்சிக்க முடியுமா தெரியல, ஆனா நான் ஏஞ்சிக்க தான் போறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். அவனும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவனும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கான். இப்பதான் நம்ம இப்போக்கும் புரியுது. அவன் வந்து சும்மாலாம் வந்து உட்காந்துக்கிட்டு இல்ல, 8 கவுண்ட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு மெடிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால எந்த இடத்துல எழுந்துக்கணும், எப்படி பண்ணா என்ன வரும்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஒரு வாட்டி கீழே விழுந்தேன்னு சொல்லிட்டு நான் தோப்பா நினைக்காதடா, மறுபடியும் என்னோட ஹீனை வச்சு உன்னை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீனை யூஸ் பண்றான். இப்ப நம்மால என்ன பண்றான்னா அவன் ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கான் இல்லையா, அதனால அவன் பஞ்செல்லாம் வீக்கா இருக்கு. அதனால அந்த ஹீனை கொடுக்கும்போது அது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுறான். கோபாஷி எப்படி நம்மளோட பஞ்செல்லாம் தட்டி விட்டானோ அதே மாதிரி அதை தட்டி விட்டு அதோட டைரக்ஷன் மாத்திட்டு கரெக்டா கிட்ட வந்துடுறான். கிட்ட வந்துட்டு ஒரு பஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கும்போது காங் அடிச்சு அந்த ரவுண்டு முடிஞ்சுது. ஜஸ்ட் மிஸ்ல காங்கால இவன் வந்து சேவ் பண்ணப்பட்டான். அப்படி இல்லைன்னா ஆள் காலி ஆயிருப்பாப்ல. ஏன்னா அவன் செம்ம கிட்ட இருந்தான். அந்த ரேஞ்சு நம்ம இப்போட ரேஞ்சு அங்க மாட்டினா கொத்து பரட்டா தான். அவன் கார்னருக்கு வந்தவனே அவனோட வாத்தியார் வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்ன பண்றான், ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணு. ஏன்னா அவனோட ஹியனையும் சுபாமேகா ஐஷியும் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன பண்றான், அவனை க்ளோஸ் ரேஞ்சில் கூட்டு வந்துட்டு கீ ஆஃப் த ஸ்டார்மை யூஸ் பண்ணு, அவனோட ஸ்ட்ராங்கான பஞ்சை மட்டும் நீ வாங்கிடாத, ஏன்னா அது லேண்ட்மைன் மாதிரின்னு சொல்லி அனுப்புறாரு. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம வாத்தியார் வந்து இவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஃபென்ஸ் வந்து நீ வின் பண்ணிட்டு பெரிய பார்ட்டியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சண்டை போறதுக்காக ஏஞ்சி ரவுண்ட் 4 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சண்டை பையன் எடுத்த உடனே கிட்ட வந்துடுறான் க்ளோஸ் ரேஞ்சில் இன்ஃபைட்டருக்கு ஏற்ற மாதிரி. அங்க நம்ம இப்போட ரேஞ்ச் இல்லையா, ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம இப்போ பஞ்ச் பண்ண
பண்ணவே முடியல. ஸ்விங் பண்றான். ஒண்ணு கூட இவன் மேல படவே மாட்டேங்குது. அதுல இருந்து டாட்ஜ் பண்ணிட்டு இவன் கிட்ட வந்து அவனோட வயித்திலே பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னா நம்மால் கொஞ்சம் டயர்டா இருக்கான். டேமேஜ் வேற ஏற்பட்டிருக்குது இல்லையா? அதனால அவனுக்கு வந்து ஒரு அடியாச்சும் இவன் அடிச்சு கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஏடா கூடமா பஞ்ச் பண்றான். அந்த பஞ்சை வாங்கவன் அதுல இருந்து 100 எண்ணெயை தப்பிச்சு இந்த பையன் என்ன பண்றான், உள்ள டைவிங் பண்ணி அந்த டைமிங் கரெக்டா பார்த்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு பாடி ப்ளோஸை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் நாலேஜ் இருக்கிறதுனால கரெக்டா எந்த ஆர்கன்ல அடிச்சா எங்க வந்து வலிக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அவன் நொறுக்கிட்டு இருக்கான். கரெக்டா வயித்துல கட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. குத்த நம்மளுக்கு டேமேஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால மூச்சு விடவே முடியல. ஏன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எங்கெல்லாம் கிரிட்டிக்கலான பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல அடிக்கிறான். லங்ஸ்ல இருக்க மொத்த காத்தும் போயிடுது. இதுக்கு மேல அவன் பிரீத் இன் பண்ணணும்னா வாயை திறக்கணும். அப்படி திறந்தா காது இறங்கிடும். அவள் தான் ஃபுல் ஓப்பன் ஆயிடுவான். அதனால அவனால மூச்சு விட முடியல. அவனுக்கு வந்து சஃபகேட் ஆக ஆரம்பிச்சு. சஃபகேட்னா மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுது அவனுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளால காடே வைக்க முடியல, ஓப்பனா இருக்கான். அப்போ அந்த சனடா என்ன பண்ணுவானா, அவனோட அந்த சுபாமே காயசி யூஸ் பண்றான். இவன் காடு வச்சாலே அது உடச்சிட்டு வந்துடும். அது காடு வேற வைக்காம ஓப்பனா இருக்கானா, அடிப்படுது. பட்ட உடனே அங்க சரியான சவுண்ட் வருது. அவள் தான் மேட்ச் முடிச்சான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்மால் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, ஜஸ்ட் மிஸ்ல தடுக்கிறான். ஃபுல் டேமேஜ் வந்து இவனுக்கு பரல, இருந்தாலும் ரத்தம் வர ஆரம்பிச்சது. இப்போ இது வரைக்கும் இந்த அளவுக்கு அடி வாங்கினது இல்லை. இந்த அளவுக்குன்னா வயிற்றுல இந்த அளவுக்கு அடி வாங்கினது இல்லை. அவன் வயிற்று வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் பாக்ஸஸ்க்காக. ஆனா இப்போ பயங்கரமான பாடி ப்ளோஸ் வாங்கியிருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் பண்ணது இல்லை. அந்த இடங்கள்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கதற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வலியில இவன் ஏடா கூடமா பஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதுல இருந்து அந்த சனடா ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இவனுக்கு செமையா வலிக்குது, இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல திருப்பி அடிச்சேன்னா அப்ப தெரியுட உண்மையான வலினா என்னன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்க இவனுக்கு கலங்குது. அடிவயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அச்ச இடத்துல பாத்தீங்கன்னா போட்டு பொக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கான். நிக்கிறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப ஸ்ட்ரைட் பஞ்ச் ஒன்று கொடுப்பான் பாருங்க, அவள் தான் நம்மளால நிக்கவே முடியாது. இதுக்கு மேல அவள் தான் கீழே விழுந்துட போறேன். என்னோட கை வந்து தரையில பட்டா நான் வந்து ஈஸியா ஃபீல் பண்ணுவேன், அப்படியே தூங்கிட்டு போறேன், அவள் தான் மேட்ச் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவனுக்கே தெரியாம அவனோட கை பாத்தீங்கன்னா ரிங்ல பட்டு கீழே விழாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். எதுக்கு நிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல. அவன் தோக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவன் பாடி வந்து என்னன்னா விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஃபென்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட மோதுவான்னு நினைக்கவே இல்லை. இவன் சரியான ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்பதான்டா எனக்கு ஒரு விஷயமே புரியுது. நான் ஒன்னும் சாம்பியன்லாம் கிடையாது, நான் ஒன்னும் சாதாரணமான ஆளுதான். எப்பயும் போல நான் வந்து ஸ்ட்ரென்த்துக்காக வந்து போக போறேன். உண்மையான ஸ்ட்ரென்த் தான் என்ன கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து அது இது வரைக்கும் கண்டுபிடிக்க போல. ஆனா எனக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் நின்றுருக்கான். அவன் கூட சண்டை போட்டா அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சேலஞ்சரா போக போறேன், சாம்பியனா போக போறது இல்லைன்னு சொல்லி எழுந்து நிக்கிறான் பாருங்க. இவனை பினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சனடா வருவான். ஆனா நின்னுறான் ஜஸ்ட் மிஸ்ல வந்து. ஏன்னா நம்மளால ஒரு பஞ்ச் த்ரோ பண்ணுவான், அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான பஞ்சாலாம் இருக்காது. இருந்தாலும் அவ்வளவு டேமேஜ் வாங்கின பிறகு அவன் நின்னா பாத்தீங்களா, அந்த இதுவை பார்த்து பிரஷர் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. அந்த ரவுண்டும் முடிஞ்சது. இவங்க ரெண்டு பேரும் கார்னருக்கு அமுச்சு விட்டுறாங்க. நம்ம பையனால் நிக்க கூட முடியல. இவே வேற யாராவது இருந்தா இந்த நேரத்துக்கு மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஆனா இவ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றது அவன் நின்னதை பொறுத்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அவனுக்கு ஸ்டாமினாவும் இருக்கு. அவனும் மனுஷன் தான், அடிச்சா ரத்தம் வரும். அதனால அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா அவன் முடிஞ்சிருவான். நெக்ஸ்ட் தான் லாஸ்ட் ரவுண்ட். அதோட அவனோட கஷ்டத்தை வந்து முடிச்சிரு. என்னால அந்த கமோகாவை ஜெயிக்க முடியல, என்னோட பஞ்சஸ்னால அவனை ஸ்டாப் பண்ண முடியல. நான் மீட் பண்ணதுல ஒரு ஆஃப் த பெஸ்ட் பாக்ஸர், என்னோட ஸ்டூடெண்ட்ன்றதை இவன் ப்ரூவ் பண்றான். இவனை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனாலாம் சொல்றேன் அவனை சீக்கிரம் முடிச்சு விட்டுரு, அவனுக்கு வந்து ரொம்ப வலியை கொடுக்காதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம வாத்தியார் என்ன சொல்றானா, நீ காடை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இரு, உன்னோட டேமேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆகு, லாஸ்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலான்னு. ஆனா அவருக்கும் நல்லாவே தெரியும் இதான் லாஸ்ட் ரவுண்டா இருக்க போதுன்னு. ஏன்னா நம்ம பையனுக்கு ஸ்டாமினாவும் இல்ல, வயிற்றுல பயங்கரமா அடி வாங்க இருக்கிறதுனால டேமேஜும் ஏற்பட்டிருக்கு. அதனால உடனே புரிஞ்சுக்குவான் தான் இவன் நினைக்கிறாரு. இவர் நினைக்கிறதும் கரெக்ட் தான். நம்ம இப்போ தெரிஞ்சுது அடுத்த ரவுண்டோட முடிஞ்சிரும் சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு ஸ்டாமினா அதுக்கு மேல இல்ல, இதுக்கு மேல போக முடியாது அவனால. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல முடிக்கலனா அவனோட எல்லாமே முடிஞ்சிரும். இந்த ரவுண்ட்ல முடிக்கிறேன்டா, என்னோட எல்லா செஞ்சு காமிக்க போறேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. செகண்ட் அவுட்னு சொல்றாங்க. நம்ம வாத்தியார் வெளியே வந்துறாரு. காங்கோ அடிச்சு எழுந்துக்க மாட்டான். அவன் காலில் செம்ம டேமேஜ். கால் பார்த்தீங்கன்னா நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சது. எழுந்துக்கவே முடியல அவனால. இப்போ வாத்தியாரை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, என்ன காலில் வந்து செம்ம டேமேஜ் ஏற்படுச்சு வாத்தியாரே, என்னால நிக்க முடியல, நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க, என்ன அடிங்க, துப்புங்க, என்ன திட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன இப்படியே எழுப்பி நிக்க வைங்கன்றாரு. பாவி இந்த அளவுக்கு டேமேஜ் வாங்கிட்டா இருக்குன்ற மாதிரி வாத்தியார் என்ன பண்றாருன்னா, ஓங்கி பழிச்சுன்னு முதுகுல ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. அடிச்சடி கை பதிஞ்சுது. மால் பத்தின கண்ணே கலங்கி போயிது. அடிச்சடிக்கு அப்படியே வந்து அந்த வழியில ஏஞ்சி நின்னுறான். அப்படியே மேட்ச்ல இப்ப யார் ஜெயிக்க போறானே தெரியல. சனடா புது சாம்பியன் ஆவானா இல்ல நம்ம இப்போ டிஃபெண்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போக்கு ஏற்பட்ட டேமேஜை பொறுத்து இந்த ரவுண்ட்ல முடிய போகுது மேட்ச்ன்றது எல்லாருக்குமே அங்க தெரிஞ்சு போயிடுது. அவரோட மிச்சமீதி ஸ்டாமினாவை யூஸ் பண்ணி இந்த ரவுண்டை தாண்டி வருவானா இல்ல இந்த ரவுண்ட்லயும் முடிஞ்சிருவானான்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு, இவனால நகர முடியாது, இப்பயும் முடிகிறேன்டா நீ சனடா பாத்துட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி நம்மால் பாத்தீங்கன்னா உள்ள வரான். இவன் என்னடா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு டேமேஜ் ஏற்பட்ட பிறகும் நானா இருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், இந்த மாதிரி ஏடா கூடமா குத்தவே மாட்டேன். நானா இருந்தேன்னா என்னோட எனர்ஜியை சேவ் பண்ணி அடுத்த ரவுண்டு கொண்டு போவோன்னு பாக்குறான். ஆனா நம்மால் அப்படி கிடையாது இல்லையா. அவனுக்கு வந்து என்னன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு அவன் வந்து தடுமாறி நிக்கிறத விட இதே ரவுண்ட்ல மேட்சை முடிச்சிடலாம். அவனுக்கு இருக்க எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பெஸ்ட் பஞ்சஸை கொடுத்து அதுக்கப்புறம் அவனால எவ்வளவு பஞ்சு கொடுக்கணுமோ கொடுக்க போறான். நல்ல கை கால்களை நகர முடியாத அளவுக்கு வந்து பண்ண போற அப்படின்னு தான் யோசிக்கிறான். எப்பயும் பண்றது போலதான் இது. ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆனா கூட என்னோட ஹார்ட் நின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது. ஆனா இந்த இடத்துல நான் நிக்கவே மாட்டேன். என்னதான் அடி வாங்கினாலும் எனக்கு வலிகள் அஃபெக்ட் ஆகிட்டே இருந்தாலும் நான் என்னோட பஞ்சஸை கொடுக்க தான் போறேன். என்னால
என்னால மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நான் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஏடா கூடமா குத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ஏடா கூடமா குத்துறான் இல்லையா, இந்த மாதிரி பஞ்ச் எல்லாம் சனடா வந்து டாச் பண்ணிட்டு உள்ள போலாம். ஆனா அவனால உள்ள போக முடியல. ஏன்னா அவனுக்கு சரியான பிரஷர் இருக்காங்க, மென்டல் பிரஷர். பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்படி போட்டு அடி வாங்கி சாகர நிலைமையில இருக்கான் அவன். அந்த மாதிரி ஒரு பஞ்சை கொடுக்குறான். நான் கிட்ட போறதுக்கு எப்படி பயமா இருக்கும் நமக்கு. இவ்வளவு டேமேஜ் ஏற்பட்ட பிறகு ஒரு மனுஷனால் நிக்க முடியாதுன்ற இருக்கிற நிலைமையில அவன் எழுந்து நிக்கிறான்னா அவனோட அந்த கான்ஃபிடன்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு பாக்குறான். இப்பதான் இவனோட வாத்தியாருக்கே புரியுது இது ஒன்றும் லேண்ட்மைன்லாம் கிடையாது, ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி. அவன் சாக போறான்னா அவனோட ஆப்போனன்ட் அடிச்சுட்டு தாண்டா சாவன்ற மாதிரி அவன் அடிச்சிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும் போது ஒரு பஞ்ச் வந்து கனெக்ட் ஆகுது நம்ம சனடா மேல. இவனும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா அவன் பஞ்ச் வந்து வாங்கிட்டு அவன் நின்னா இல்லையா, அதே மாதிரி இவனும் நிக்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த மேட்ச் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல குத்துறான். ஏன்னா அந்த இடத்துல செம்மையா டேமேஜ் ஆயிருக்கு இல்லையா. வாங்கின உடனே அம்மாளுக்கு சரியா கலங்கி போயிடுது. வாயிலிருந்து ரத்தம் போல போலன்னு ஊத்த ஆரம்பிக்குது. அவள் தான் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அவன் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஓங்கி ஒரு லெஃப்ட் பஞ்ச் கொடுப்பான் பாருங்க, ஹூக் ஒன்னு. அதை வாங்கிட்டு அப்படியே பின்னாடி தூக்கி அடிக்கப்படுறான். இதுதான் அவனோட லாஸ்ட் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு அடிச்சிருக்கான். இதுக்கு மேல அவனால பஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இதை தாங்கிட்டு நின்றுட்டேன். இதுக்கப்புறம் நான் தான் வின் பண்ண போறேன். இந்த ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டை நான் தான் வின் பண்ண போறேன்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இவன் இன்னும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. மிச்சம் மீதி இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி டெம்சிரோல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டெம்சிரோல பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாமினா வலிக்கும். அதை யூஸ் பண்றானா இதுதான் அவனோட ஃபைனல் அட்டாக்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். ஆனா இங்க எல்லாருமே ஆச்சரியப்படுத்துற விதமாக அந்த டெம்சிரோல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சனடா என்ன பண்ணிடுறானா அவனோட ஷோல்டர் அட்டாக் வச்சு அதை தடுத்து விட்டுறான். அவள் தான் இவனோட ஃபைனல் அட்டாக் ஆனா அந்த டெம்சிரோலே தடுத்துட்டான். இதுக்கு மேல இப்போ அவளை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா இங்க எல்லாருக்குமே ஒரு செம ட்விஸ்ட். என்னன்னா நம்மால் டெம்சிரோல யூஸ் பண்றன்ற மாதிரி அவனை உள்ள வர வச்சான் பாத்தீங்களா. அங்க ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க, லிவர் ப்ளோ ஒன்று கொடுக்குறான். அச்சடிக்கு இவனோட ரிப்கேஜ் 3 எலும்பு உடஞ்சு போயிடுது. இதுக்குதான் இவன் காத்துட்டு இருந்தான் போல. அச்சடிக்கு அவன் கலங்கிறானா, கலங்கின அடுத்த செகண்ட் கீழ இருந்து ஒரு அப்பர் கட் விடுவான், ஒரு காசல் பஞ்ச். இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செண்டோ கூட ஆடும்போது பண்ணா பாத்தீங்களா, ஒரு லிவர் பஞ்ச் குத்துருப்பான், அடுத்தது காசல் பஞ்ச். இதை தொடர்ந்து என்ன வரும்ன்றது நமக்கே தெரியும். அடுத்தது என்ன டெம்சிரோல் தான் ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு நம்மால் ஷேக் ஆக ஆரம்பிக்கிறான். உடனே என்ன பண்றான்னா அவனோட இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் எடுத்து லெஃப்ட் ரைட்னு பஞ்ச் கொடுக்க ஆரம்பிக்கிறா கார்டு வச்சுக்கிட்டே. இந்த சவுண்டு கேட்கும் பாருங்க. செண்டோ கூட ஆடும்போது அந்த கடைசி ஃபைட்ல எப்படி கேட்கும் சவுண்டு கணீர் கணீர்னு, அதே மாதிரி சவுண்டு அங்க சைடுமே பார்த்தீங்கன்னா அதிருது. சரடா வந்து விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. இந்த பஞ்சை நான் தாங்கிட்டு நின்றுட்டேனா இதுக்கு மேலே இவனால பஞ்ச் பண்ணவே முடியாது. அப்போ நான் ஒரே ஒரு அடி கொடுத்தா போதும், இவனை வந்து தோக்கடிச்சிடலாம். ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்போனன்ட் கிட்ட நான் வந்து நின்னதா அர்த்தமா இருக்கும். ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவனோட பஞ்சஸ் எல்லாம் தாங்கிட்டு நின்றுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இப்போ பஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு நின்றுறான். ரெண்டு பேருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் நிற்கிறாங்க. இந்த சனடா வந்து கீழே விழுற மாதிரியே இல்லை, தாங்கி நின்றுட்டான் அப்படியே. அவ்வளோதாண்டா இப்போ உன்னை நான் ஜெயிச்சிட்டேன், நான் தாண்டா வின்னர்ன்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ வாத்தியார் பின்னாடி ஒரு கத்துவா இருப்பாருங்க, டேய் விட்டு கொடுக்காதரா, இன்னும் ஒரு பஞ்சு குடுறா, ஒரு பஞ்சு குத்துனா அவன் கீழே உதிருவான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வரும் பாருங்க. நம்ம வாத்தியார் ஒரு அடி அடிச்சார் பார்த்தீங்களா, அதோட வலி இப்போ இவனுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இவன் ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க ஓங்கி. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் படல. லேசா குழந்தைங்க வந்து அப்பாவை குத்தும்போது எப்படி குத்துமோ அந்த மாதிரி படுத்து அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சு போல. கடைசி அவன் கொடுக்கணும்னு நினச்ச பஞ்சு கொடுக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோட தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சனடா மேட்ச் இதோட முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் பஞ்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் பாருங்க. இந்த இடத்துல அங்க இருக்க ஸ்டேஜ் ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கு. என்னடா நான் பஞ்சு கொடுக்க வந்தா சனடா தொப்புன்னு கீழே வந்துடுறான். அவனால அதுக்கு மேல அந்த டேமேஜ் வந்து வாங்க முடியல போல. அது மட்டும் இல்லாம அவன் கடைசியா அந்த காசல் பஞ்சு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து டெம்சி ரோல் வாங்கியிருப்பான் பாத்தீங்களா. அப்பவே அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கும், ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் பாடி ரிலாக்ஸ்ட் ஆகி அதுக்கு மேல அவனாலையும் பஞ்ச் கொடுக்காம அப்படி கீழே விழுந்திருப்பான். கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி அம்பையர் வந்து மேட்ச் நிறுத்திடுறாரு. ஏன்னா இதுக்கு மேல அவனால மேட்சை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்மால் வந்து அவனோட பெல்ட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டான். பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நுணுக்கமான பஞ்சஸ், இப்போ தோக்கடிக்கிறதுனே அந்த சுபமகேஷி பஞ்சு, அது எல்லாத்தையும் தடுத்துட்டு இவனோட டெம்சிரோல வாங்கிட்டு அவன் நின்னதே பெரிய விஷயம் தான். இது ஒரு சூப்பரான மேட்ச் தான்ற மாதிரி அவனோட வாத்தியார் யோசிச்சுட்டு இருக்க. அவ்வளவுதான், நம்ம ஆளுக்கு வந்து ஜெயிச்ச அந்த எண்ணமே இல்லை. அவன் சுற்றி இருக்கவங்க என்கரேஜிங்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு டேமேஜ் ஏற்படுத்திருக்கு. அப்படியே கீழே விழுந்துடுறான் அவன் நிற்க முடியாம. வாத்தியார் வந்து சொன்ன பிறகுதான் தெரியுது அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து உன்னோட தலை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன பண்றான் அவன் நன்றி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த சனடாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பெஸ்ட் பாக்ஸர் தான், ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டஃப்பான மேட்சை கொடுத்துருக்கான். இப்போ நம்ம வாத்தியார் அவனை கையை பிடிச்சி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. அந்த கை பார்க்கும்போது அவனுக்கு யோசனை வருது, என்னன்னா இவர் என் முதுகுல அடிச்ச அந்த வலி தான் என்னை வந்து கடைசி நேரத்தில் ஒரு பஞ்சு கொடுக்க வச்சுது. என்னடா கை இது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா அந்த மெடல் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெல்ட்டை இப்போ இழக்க வேண்டிய நிலைமை இல்லை, ஏன்னா இவன் டிஃபெண்ட் பண்ணிட்டான். அவ்வளோதான், அந்த சந்தோஷத்தில் நம்மளால் அப்படியே மைக் அடிச்சு விடுறான். அவனையும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே அவனை பாராட்டிக்கிட்டு இருக்க. இந்த சனடாவோட கிரீன் ரூம் தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மேட்ச் வந்து அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. அவ்வளோதான், எனக்கு மன திருப்தியா இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா என்ன, பாக்ஸிங் நீ கைவிட போறியான்ற மாதிரி வாத்தியார் கேட்கிறாரு. ஆமா, ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் அவனால பண்ண முடியாது இல்லையா, பாக்ஸிங் டாக்டர்னு சொல்லிட்டு. அதனால பாக்ஸிங்கை கைவிட்டுட்டு டாக்டர் ஆக போறன்றதை சொல்றாரு. அவர் வந்து கை கொடுத்து சரி நீ ஒரு நல்ல டாக்டராக நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்து அங்கே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் கொரட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உடனே ஆபத்துன்னு ஓடி வராது. ஏன்னா பாக்ஸிங் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபைட்டர் வந்து கொரட்டை விட்டு தூங்குறானா மூளையில் ஏதோ டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, பெரிய டேமேஜ்ல எதுவும் இல்லப்பா,
அவனுக்கு வந்து ஸ்டாமினா ஃபுல்லா இழந்துட்டான் இல்லையா, அதனால டயர்ல தான் தூங்குறான்ற மாதிரி சொல்றாரு. அவரோட பெல்ட் அப்படியே டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா விடாம. இவ கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆமா ஆமா, அவன் எப்பயுமே அப்படிதான். யாருன்னு நினைச்சீங்க, எப்பயுமே விட்டு கொடுக்காதவன்ற மாதிரி நம்ம ஆளுங்களா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஆங்கிச்சி கோச் என்ன பண்றானா, இப்ப அமெரிக்காக்கு கிளம்பி போக போறாராம். இங்க இருந்து அந்த சனடா ஃபைட் பண்ணி வந்து ரியாலாக்கெல்லாம் பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப அவன் தோத்துட்டு இருந்தனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு, ஒரு நல்ல ஃபைட்டர் கூட பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் வந்து டாக்டர் ஆக போறானா. இதுக்கு மாதிரி இவருக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி போறாரு. ஒரு நல்ல ஃபைட்டரை நீ டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு, அவன் என்னதான் இந்த நாட்டை விட்டு போனாலும் அங்க போயிட்டு பாக்ஸிங் கண்டினியூ பண்ணுவான் தான் நினைக்கிறேன்ற மாதிரி நம்ம வாத்தியார் யோசிக்கிறாரு. அதே சமயத்துல நம்மளும் நம்ம பையனை ட்ரெயின் பண்ணுன்ட்டு இந்த பக்கம் அப்படியே நம்ம இப்போ தான் காட்டுறாங்க. அவன் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். என்ன எதுவுமே மாட்டலையான்ற மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு குரல் வந்து யாரை பார்த்தா கூமி தான் பேச ஆரம்பிக்கிறான். அவனோட மேட்சை நான் வந்து பார்த்தேன்ற மாதிரி அவர் சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா சனடாக்கு சப்போர்ட் பண்ணீங்களான்ற மாதிரி சொல்லவும், இல்ல நான் தனியா தான் வந்தேன், நீ வந்து எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை சப்போர்ட் பண்ண சொன்ன இல்லையா, அதனால நான் தனியா உனக்கு சப்போர்ட் பண்ணன்ற மாதிரி சொல்ல, ஓ எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க நடக்கிற விஷயத்துல அவனுக்கு ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப நம்மால் வெக்கத்துல என்ன பண்றான், அவர் மீன் மாட்டுது தூக்குறான். அதை தூக்கும் போது அங்க பக்கெட் வந்து பின்னாடி பறந்து போய் விழுது. பின்னாடி பார்த்தா இவனுங்க இருக்க அதை பார்த்துறானுங்க. அவனுங்க அங்க இருந்து அலறச்சி ஓட, டேய் நீங்க என்னடா பண்றீங்க, எங்க போனாலும் நிம்மதியா விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னடா டைலாக் பேசுறது அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கதை புரியணும், அதுதான் என்னோட மெயின் கான்செப்டே. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.